என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்பா நம்ம கிட்ட சத்தியம் வாங்கினதுனால மட்டும்தான் நானா ஆறுமுகத்தை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு அன்னபூர்ணியத்தையும் ஆறுமுகத்தையும் அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க சொன்னாதான் அப்பாக்கு என் மேல எந்த வருத்தமும் வராது. நானே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா எமோஷனலா தப்பா ஏதாவது முடிவெடுத்துருவாரு. மன்னிச்சிடு பைரவி. ஏன் சுயநலத்துக்காக நான் உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன். இப்ப நீ பண்ற அத்தனை கஷ்டத்துக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பு. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வாங்க வாங்க வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்க. அவ என்னோட இளைய மருமக சிந்து, இவ மூத்த மருமக பைரவி. இவர் நம்ம ஊரோட முன்னாள் பிரசிடென்ட்மா. வணக்கம். எங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான், அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு குழந்தைக்கு பேர் வச்சுட்டு போலான்னு வந்தோம். என்னைக்கும் நிறைஞ்ச பௌர்ணமி மாதிரி பிரகாசமா இருப்பான். சந்திரன். பேரு ரொம்ப அற்புதமா இருக்கு. குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி பேர் வச்சீங்கல்ல, அதுவே எங்களுக்கு சந்தோஷமா. நான் குழந்தைக்கு குடுக்கறத வேண்டான்னு சொல்லக்கூடாது. குழந்தைய பெத்துக்கிட்டது அவங்க குழந்தைக்கு அவங்க பேரு வைக்காம இவங்க கிட்ட எடுத்துட்டு வந்து பேர் வைக்க சொல்றாங்க. இவங்களுக்கே இவங்க பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்க்க தெரியல. இவங்க சொல்றதை இவங்க பிள்ளைங்களே கேக்குறது இல்ல. அப்படிப்பட்டவங்க பேர் வச்சா எப்படி? பைரவி சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. மனசுல எதுவும் வச்சுக்காதீய. நான் போய் அவளுக்கு புத்திமதி சொல்றேன். வெளியாளுங்க வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப இப்படியா பேசுறது? இன்னும் என்ன வேணாலும் பேசுவா அவள. அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு?